மேட்ச் முடிஞ்சு போச்சுப்பா. பாவம் பட்டணத்துல இருந்து வந்த பையன், அடிச்சு கொண்டு விடாதீங்கப்பா. டேய் ராகவா, ஒழுங்கு மரியாதை அவனை அடிச்சு ஜெயிக்க சொல்லு, இல்ல வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லு. மாறா கேட்டல, எப்படியாவது ஜெயிச்சிடுறா. கேக்குதுல, எந்திரா. எந்திரா. என்னைக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டணும் அந்த நாள்ல இருந்து உங்க குடும்பத்துல யார் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாதுன்னு எனக்கு நானே சத்தியம் பண்ணிருக்கேன். எந்திரா, எந்திரி. வா. வாமாரா விடாத விடாத. நீங்க வந்து வைங்க, வாங்க. உன்னால முடியுமா? நீ வரேன்னு சொல்லு, நான் கிளம்பி வரேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மூஞ்ச ஏண்டி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? அவ நேத்து மத்தியானத்துல இருந்து இப்படிதான் இருக்கா. கேட்டா நீங்களெல்லாம் பிரிஞ்சு போறத நினைச்சு கவலையா இருக்குன்னு சொல்றா. ஊர் உலகத்துல எந்த பொண்ணும் அவ குடும்பத்தை பிரிஞ்சு போறது இல்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செல்லமா வளர்ந்த பொண்ணு அப்படிதான் இருப்பா. ம். கண்மணி, வாமா, வந்து வை. ம். வீரா, நீ வாமா, வந்து வை. ம். நீங்க வந்து வைங்க, வாங்க. அவ மட்டும் இருந்திருந்தா என் வாழ்க்கையில எந்த குறையுமே இருந்திருக்காது. கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு குறைய கொடுப்பான்னு சொல்லுவாங்க.
எனக்கு வேற என்ன குறைய வேணும்னாலும் கொடுத்துட்டு காவேரியை விட்டு வச்சிருக்கலாம். அவ இருந்திருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் தெரிஞ்சிருக்காது. ஒரு உண்மைய சொல்லவா, பொண்டாட்டி இல்லாதவன்லாம் இந்த பூமியில வாழறதே பாரண்ணே. ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் அவ கூட இருக்கிற மாதிரி வரவே வராது. அவ ஒருத்திதான் என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவ. காலம் எங்களை ரொம்ப நாள் சேர்ந்து வாழ விடல. விடு ராமச்சந்திரா, இப்பதான் பசங்க வளர்ந்துட்டாங்கல்ல, மருமகளும் வந்துட்டாங்க, நம்ம தங்கச்சி உன் கூடவே இருக்கா, அப்புறம் என்ன? காவேரி எப்பவும் கூடவே தான் இருப்பா. பாத்தீங்களா, சித்தி இறந்து இத்தனை வருஷம் ஆகுது. சித்தப்பா இன்னும் சித்தியை லவ் பண்ணிட்டு இருக்காரு. கட்டின பொண்டாட்டி எப்படி லவ் பண்ணணும்னு சித்தப்பாவை பார்த்து கத்துக்கணும். என்ன ராகவா, அப்பா இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரு, அந்த அளவுக்கு நீ ஒய்ஃபை பாத்துக்கிறியா? என்னண்ணா இப்படி கேட்டீங்க? இல்ல, இந்த காலத்துல பல பேர் ஒன்னா சேர்ந்து வாழ்ற மாதிரி வெளியில நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கடா. அதான், அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. வீடு வேலைன்னு ட்ரையா இருந்துச்சு. ஆனா கண்மணி வந்த அப்புறம்தான் என் லைஃப் சந்தோஷமா மாறுச்சு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபும் கம்ப்ளீட் ஆச்சு.